மாரத்தான் ஓட்டத்துக்கு வேற யாரும் மேல ஏறக்கூடாது, அரை வாங்குவேன். ஏற்க அனுபவம் இருக்குல்ல. நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துக்கிட்டேன் தெரியுமா தம்பி? நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துக்கிட்டேன் தெரியுமா? நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் 10-15 பேர் உயிர் போயிடும். பல இடங்கள்ல பத்திரிகைகள் படிக்கிற ஸ்டாம்பீடுல கோயில்ல அங்க எங்க 20 பேர் 30 பேர் இறந்துட்டாங்கன்னு. 50,000 பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடும்போது 10-20 பேர் உயிர் போயிடும். இது புரியாம பல பேர் வேடிக்கை பார்க்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குக்குள்ள வந்தாங்க. எங்க சத்யா இவங்கெல்லாம் சொல்லி ஒன்னும் எடுபடல. அதெல்லாம் எடுபடாது. மிலிட்டரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணாதான் ஒழுங்கா ஓடுவான். இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதனாலதான் போய் 10-15 பேருக்கு அறை கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் நின்னாங்க. இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன், வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு காலையில் செய்தி போடுவாங்க. மேல ரொம்ப பிரியமான 2-3 பேப்பர் இருக்கு. இந்த 50,000 பேர் ஓடுனத போட மாட்டாங்க. வைகோ வந்தாரு, அங்க நின்னவங்களை எல்லாம் அடிச்சாரு. ஏன் அடிச்சாரு? இது ஏன் பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க, ஏன் பேர பிள்ளைங்க. அது கீழே விழுந்து அது காயம் வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட 1000 மடங்கு நான் வருத்தப்படுவேன். ரவி கீழே இறங்குறியா இல்லையா? உடம்பு பலமா இருக்குன்னு நினைக்கிறியா? தூக்கி வெளியே போட்டுருவேன். அதாவது தம்பிகளே, நான் பட்டாளத்தில் இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன். ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க. விடிய காலை 5 மணிக்கு அனுப்பிவிட்டு 4 மணிக்கு நீங்க ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க. அது நினைச்சு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க. எனக்கு என்ன பயம் தெரியுமா தம்பி? ஏதாவது ஒரு பையனுக்கு கை கால் முறிஞ்சிட்டா என்ன செய்யறது? ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும். எப்படின்னா ஒரு பையன் விழுறான்னு வையே, அடுத்த விழுவான், கண்ட்ரோல் பண்ண 50-100 பேர் விழுந்துருவாங்க. கீழே விழுகிற 10-15 பேர் உயிர் போயிடும். இதுக்காகத்தான் எவ்வளவோ எங்க ஜீவன், எங்க அம்பியாவதி, சத்யா, முராத்து சொல்லி பார்த்தாங்க. ஒன்னும் எடுபடல, யாரும் கேட்கல. இவங்க சொன்னா எப்படி கேட்பாங்க? நான் தான் இறங்கி போறேன், அடித்து தூக்கி வெளியே போட்டேன். 10 பேர் காரை விழுந்த உடனே 200 பேர் பிளாட்பார்த்தை ஒழுங்கா ஏறிட்டான். அதனால அடி உதவுற மாதிரி சில வேளையில அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பட்டிக்காட்டுல பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. நல்லதுக்கு தான் அடிக்கணும், சண்டை போட்டு கிடக்கூடாது. நீங்க எல்லாம் என் பேர பிள்ளைய மாதிரி இருக்கீங்க. உங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் மேன், நான் காலேஜ் வாலிபால் பிளேயர்.